திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சி துணைத் தலைவர் சுகுணா, இவரது கணவர் ராஜ்மோகன். இவர் நகராட்சி அதிகாரிகள், பெண் ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களை அவமரியாதையாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இவர் பெண் ஊழியர்களை வீடியோ எடுத்து வருவதாகவும் பெண்கள் குற்றம் சுமத்தினர். இவரது செயல்பாடுகளை கண்டித்து அலுவலக பணியாளர்கள் உட்பட 150 பேர் நகராட்சி அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க லால்குடி நகராட்சியுடைய துணைத் தலைவர் பெயர் வந்துட்டு சுகுணா ராஜ்மோகன், அவருடைய கணவர் பெயர் ராஜ்மோகன். அவங்க எப்பொழுதுமே எங்களுடைய நகராட்சி அலுவலக பணியாளர்களை, அதுவும் பெண்கள் பணியாளர்களை வந்துட்டு ரொம்ப அவதூறாவும் இழிவாவும் பேசிட்டே வர்றாங்க. எந்த வேலையுமே செய்ய விடுறதே கிடையாது. ஆபீஸ்குள்ள வந்து நாங்க எங்க உட்காந்துருந்தாலும் போட்டோ எடுத்து, ஆபீஸ்குள்ள இருக்க நபரே போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி, இவங்க எங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை, எங்களை வந்துட்டு வேலையே செய்ய விடாம பண்றாங்க. அதுவும் பெண்கள் பணியாளர்கள்னா வேலையே செய்ய விடுறதே கிடையாதுங்க. தலைவர்கிட்ட சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போய் சொன்னாலும் கூட அந்த தலைவரை வச்சு எங்க கூட வச்சு சேர்த்து தப்பாலாம் பேச போறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம என்னன்னு சொல்றது தெரியாம இல்லைங்க. எல்லாரும் தெரிஞ்சத. இங்க மத்தவங்க யாருமே பிரச்சனை, எல்லாருமே அருமையான ஸ்டாஃபுங்க. தலைவரும் சரி, ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃபுங்களும் சரி, எந்த விதத்திலுமே யாரையுமே இந்த ஜாதி பிரிச்சு பாக்குறதோ இல்ல பெண்கள் பணியாளர் ஆண்கள் பணியாளர்னா அப்பெல்லாம் பிரிச்சு பாக்குறதே இல்லைங்க. இந்த துணைத் தலைவரோட கணவர் மட்டும்தான் இப்படி இழிவுபடுத்தி பேசுறது. வேற எது இந்த வெளிநடப்பு போராட்டம் எவ்வளவு நேரத்துக்கு தொடரும்? எங்களுக்கு முடிவு தெரியற வரையும் தொடருங்க. இது அப்படியே முடியறதுல இல்ல, எங்களுக்கு முடிவு தெரியணும். இது என்னன்னு தெரியணுங்க. முதலமைச்சர் அவங்கள என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது அந்த வார்டு உறுப்பினர் தான், அதாவது மனைவியா இருந்தா மனைவி தான் பேசணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு கணவரும் இதுல தனிப்பட்ட விதமா வந்து நடவடிக்கை இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லைங்களே. இதெல்லாம் தயவு செஞ்சுங்க முதலமைச்சருக்கும் இப்ப நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கும் தயவு செஞ்சு நேரடியா கொண்டு போய் காட்டுங்க. நாங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியணும். பெண்கள் அப்பனா பெண்களே வேலை செய்ய வேண்டாங்களா? நாங்களே எல்லாரும் போயிடுறாங்க, வெளியில போயிடுறோம். நீங்க ஆண்களை வச்சு மட்டுமே வேலை செஞ்சுக்கோங்க. இப்படியே நடந்துட்டே இருந்தா எப்படிங்க சார்? நாங்களே வேலை செய்யறதா எப்படிங்க?